இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே லேடிஸ்க்கு என்ன வேலை? முதல்ல நேராக கிச்சனுக்கு போகிறது தான் இல்லையா? நானும் நேராக கிச்சனுக்கு போயிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்யலான்ட்டு நைட்டே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப ரிலாக்ஸாக வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அரிசியை வந்து தண்ணியில் வந்து போட்டுட்டேன். இது வந்து ஊறட்டும். எல்லா காயும் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதனால் வந்து பெருசாக கட் பண்ணுற வேலையில் இல்லை, வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து குக்கர் அடுப்பில் வந்து வச்சுட்டேன். இடையில வந்து சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுவும் ஒரு சைடு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறமேட்டுக்கு மிளகாய் தூள், பட்டை, கிராம் மசாலா, கொத்தமல்லி, புதினா, அரைச்ச தக்காளி இதெல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டுக்கு கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, அப்புறமேட்டுக்கு இந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்லையே அதுவும் போட்டுட்டு சுடு தண்ணியும் ஊற்றிட்டு அரிசி வந்து போட்டு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு. 2 விசில் வந்து போட்டோம் அப்படின்னோம்னா சூப்பராக வந்து சாப்பாடு ரெடி ஆயிரும். பக்கத்துலேயே முட்டை வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் வந்து வச்சு விட்டேன். இந்த பக்கம் சோயா சங்க்ஸ் வந்து மீதி கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணதே அதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 தக்காளி குட்டியாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பட்டை, கிராம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்து சோயா சங்க்ஸு சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுறலாம். சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் பெரட்டி விட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள், கசூரி மெத்தி வந்து சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரின்னு இந்த பக்கம் வந்து குக்கர் விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடு நல்லா கிளறிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து போட்டாச்சு. இது கூட வந்து முட்டை வேக வச்சுருந்தோம். அதே 2 ஸ்லிட் பண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வேகமாக செஞ்சுட்டு பிள்ளைங்களை வந்து சீக்கிரம் கிளப்பி விடலான்னு தான் வந்து நினைப்போம். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் கிளம்பவே மாட்டாங்க. அப்போது லேட் தான் பண்ணுவாங்க. நானும் ஹரிபரியாக வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் மட்டும் போதும், அது ஒரு ஆப்பிள் 2 பேருக்கு வைங்க அப்படின்னாங்க. அதனால் ஆளுக்கு பாதி அதையே கட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி காலையிலேயே வந்து மீன் வந்துருந்துச்சு, ஆற்று மீன் வந்து வந்துருந்துச்சு. அது வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஜிலேபி மீனுன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வந்து இவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணிவிட்டு. நான் அதுக்குள்ளே பிள்ளைக்கு வந்து அலைசி விட்டு பிள்ளைங்களே வந்து கிளப்பி விட்டாச்சு. இவரை வீட்டில் பேச சொன்னால் வந்து அவ்வளோ வந்து பேச மாட்டார். ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் ஸ்கூலில் நடக்கிற எல்லா ஸ்டோரியும் வந்து சொல்லுவார். நானும் டெய்லி வந்த உடனே கேட்பேன், ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு. அப்போ சொல்ல மாட்டார், ஸ்கூலுக்கு போகும்போது தான் சொல்லுவார். சரின்னு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பிள்ளைங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு நாங்களும் ரிட்டன் வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத முடிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.